லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். விஜயனுடைய இந்த கூட்டணி கணக்குக்குள்ள காங்கிரஸ் கட்சி இருக்குதா இல்லையா? காங்கிரஸ் கட்சி நீங்க விஜயை வைத்து தாவேகாவை வைத்து திமுக கிட்ட பேரம் பேசுறீங்களா? இந்த கேள்விக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? அதாவது யாரு முதல்ல காங்கிரஸ்ல எந்த சக்கரவர்த்தி தான் முகாந்திரம்? யார்? பிரவீன் சக்கரவர்த்தி மாநில தலைவரா இல்ல தேசிய தலைவரா இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எந்த இடத்துல தாவேகா கூட்டணி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி சந்திச்சுட்டு வந்ததுடைய காரணம் இல்ல அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி கட்சினால அங்கீகரிக்கப்பட்டு போய் சந்திச்சுட்டு வந்தாரா இல்ல சந்திச்சுட்டு வந்துட்டு அந்த சந்திப்பு பிரவீன் சக்கரவர்த்தி போடும் பொழுது தாவேகாவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விஜயனுடைய ரசிகராக நான் இதை வாழ்த்துகிறேன் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. முடிஞ்சு வச்சு விஜய் ரசிகர் ஒதுக்கிட்டாரு. நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன், திரும்பி நாங்க சொல்றோம். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மாநில தலைவர் கிடையாது, சரிங்களா? தேசிய தலைவர் கிடையாது, சரிங்களா? இன்னொன்னு அவர் கட்சினால அங்கீகரிக்கப்பட்டவரும் கிடையாது. கட்சினால ஒரு ஐவர் குழு அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க அந்த ஐவர் குழுவோட நடவடிக்கை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அது ஐவர் குழு சரி ஓகே. இந்த ஐவர் நீங்க என்ன பண்ணுச்சு இதுவரை? இல்ல ஐவர் குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா முதலமைச்சர் ஒரு தடவை போய் பார்த்தாங்க, சரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இல்ல அந்த ஒரு தடவை நடந்தது கூட தாவேகாவினுடைய தலைவர் விஜயோடு பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்ததனால் அதை மறைக்கிறதுக்காக போடுறாங்க. இல்ல அதை மறைக்கிறதுனால யார் சொன்னா? இல்ல இதெல்லாம் வந்து மீடியா நீங்க வந்து ஒரு சித்தரிக்கிற ஒரு கற்பனை கதைகள் தான், சரிங்களா? அதாவது வந்து இந்த கூட்டணி பத்தி எங்க கட்சி தலைமை சொல்லும். இன்னொன்னு இதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்றதுக்காக இந்த பிளாங்கை யூஸ் பண்றீங்க. இன்னொன்னு இல்ல சார், ஓவர் எக்ஸாஜரேட் வச்சுக்கோங்களேன். மாணிக்கம் தாகூர் யாரு? சரி இல்ல சார், அவங்க என்ன சொன்னாங்க? யாரு? ஜோதிமணி யாரு? இல்ல வேலுசாமி யாரு? இல்ல இவங்க எல்லாம் ஏன் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க? இல்ல திருச்சி வேலுசாமி அவர்கள் மாநில தலைவரா இல்ல முன்னாள் மாநில தலைவரா? இல்ல காங்கிரஸா இல்லையா? சார் ஒரு தலைமை சொல்றதா சார் கட்சி நிலைப்பாடு? காங்கிரஸா இல்லையா சார்? திருச்சி வேலுசாமி, மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸா இல்லையா? அதாவது நீங்க இல்ல இவங்க காங்கிரஸா இல்லையான்னு இல்ல அதாவது வந்து தலைமை சொல்றதுதான் பேச்சு, சரிங்களா? தலைமை என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதுதான் கருத்து. நீங்க கட்சியில 1,00,000 குரல்கள் இருக்கும், 1,00,000 கருத்துக்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்க கட்சிகளா சேர்க்க முடியாது. நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா சார்? புரியல சார். நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுதான் இந்த 4 பேருடைய குரல். அதாவது எங்களுடைய தயவு இல்லாமல் திமுகவும் ஜெயிக்க முடியாது, திமுக இல்லாமல் நாங்களும் ஜெயிக்க முடியாது, முதலமைச்சர் நாற்காலியில் ஸ்டாலின் உட்காரணுமா உட்கார வேணாமான்றதை நாங்க தான் தீர்மானிக்கணும்னு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்றாருன்னா அது எப்படி புரிஞ்சு? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சு, காங்கிரஸ் வந்து ஒரு ஜனநாயக கட்சி, சரிங்களா? கட்சி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நீங்க தலைமையில இருந்து வரதை தான் நீங்க கேட்கணும், சரிங்களா? ஒரு தனி கருத்துக்கெல்லாம் நீங்க இன்னொன்னு எந்த இடத்துல யாருன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ போன வாரம் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, கட்சி தலைமை ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, கூட்டணி பத்தி யாருமே பொது வெளியில பேசக்கூடாது. இத தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புரியுது. மாணிக்கம் தாகூருக்கும் திமுகவுடைய MM அப்துல்லாவுக்கும் நடந்த ட்விட்டர் ஃபைட்டை பாத்திருக்கீங்களா இல்லையா? சரி சார், நீங்க திரும்பி அங்கே நிக்கிறீங்க சார். இதுல ரெண்டு புள்ளி தான் இருக்கணும். ஒன்னு, தாவேகாவை காட்டி திமுகவோட நீங்க சீட் பார்கெயின் பண்றீங்க, அல்லது திமுக எங்களுக்கு வேணா நாங்க தாவேகாவுக்கு கூட போறோன்ற ஒரு முடிவு எடுக்கீங்க. நீங்க இந்த ரெண்டு கேள்வியுமே நீங்க எந்த முகாந்திரத்துல கேக்குறீங்க? மாணிக்கம் தாகூருடைய நடவடிக்கை, திரும்பி கட்சியோட நிலைப்பாடை விட்டுட்டு நீங்க வெளியில இருக்கிற விஷயங்களே வந்து கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும் எப்படி? நீங்க கட்சி நிலைப்பாடுக்கு வாங்க, சரிங்களா? கட்சி நிலைப்பாடு என்ன வந்திருக்கு நீங்க சொல்றீங்கல்ல? கட்சி நிலைப்பாடு 2021 சென்னையில காங்கிரஸ் கட்சியோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. சரி, அப்பொழுது EVKS இளங்கோவன் அந்த கூட்டத்துல இருந்தார். அந்த கூட்டத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு, 2021 அவரு மாநில தலைவர் கிடையாது. யாரு? 2021 2022 நினைக்கிறேன், 2023. ஆனால் அந்த ஒரு கூட்டம் நடந்துச்சா இல்லையா? எந்த கூட்டம்? சென்னையில நடந்த காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல EVKS இளங்கோவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு செல்வ பெருந்தகை பேசினாரா இல்லையா? நாம வந்து இன்னமும் கட்சியை பலப்படுத்தணும்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லி, அப்ப EVKS இளங்கோவன் என்ன சொன்னாரு? நல்ல கருத்து தான், இப்ப பேச முடியாதுன்னு சொன்னாரு. இல்ல நீங்க திரும்பி நான் கேக்குறேன், இது எங்க நடந்தது நீங்க சொல்லுங்க, இதுக்கான ஆதாரத்தை சொல்லுங்க. இப்போ டிவியை பாருங்க. இல்ல சார், இல்ல
வச்சுக்கிட்டு இல்ல இல்ல செல்வ பெருந்தகை பேசுறீங்க ஒரு விஷயம் இல்ல இல்ல ஒரே நிமிஷம் நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க நான் பதில் சொல்றேன். நீங்க அன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடந்தது இப்போ மாணிக்கம் தாகூர் பேசுறாரு. இல்ல சார் நான் பதிலே கேட்க மாட்டேன். நீங்க வெறும் ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வரேன். உங்க பதில நான் கேட்க மாட்டேன் நீங்க சொல்லிட்டு அதாவது வந்து நீங்க சொல்றீங்க 2025 ஒரு விஷயம் நடந்தது, 2024 நடந்தது, 2023 நடந்ததுன்னு சொல்றீங்க சரிங்களா. இன்னிய நிலைப்பாடு என்ன? இன்னிய நிலைப்பாடு கட்சி தலைமையில இருந்து கூட்டணி குறித்து யாரும் பொதுவா புதுவெளியில பேசக்கூடாது, கட்சி தலைமை சொல்லும். அவ்வளவுதான். இல்ல நீங்க பேசுற டிபேட். இப்ப மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களுடைய நோக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுதானே. ஓகேவா? இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல விஜய் விஜய் ஒரு விஷயம் இருங்க. திருமாவளவன் அதனுடைய நிலைப்பாட்டில இருந்து பின் வாங்கிட்டாரு. 2026 நாங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டோம்ட்டாரு. இடதுசாரியை சொல்லிட்டாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரால் சொல்ல முடியல? அது அதாவது சொல்லணும் இல்லையா சார்? இல்ல நீங்க அதாவது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி சரிங்களா, இங்க இருக்கிற மாநில தலைமை தேசிய தலைமை கிட்ட கொடுத்துறாங்க. அந்த ஸ்டாண்டியாவது சொல்லணும் இல்லையா சார்? எங்க சார் சொல்லணும்? எல்லாம் தான் பொது வெளியிலே சொல்றாங்களே சார். எங்க சொல்லல? சொல்லணும் எங்க சொல்லன்றீங்க? தேசிய தலைமை முடிவெடுக்கும். தேசிய தலைமை எல்லாத்த பத்தியும் ரொம்ப விலாவரியா சொல்லுவாங்கன்னு சொல்லியாச்சு. நீங்க திரும்பி கட்சி நிலைப்பாடுக்கு அப்பாற்பட்டு நீங்க சொல்றதே நீங்க திரும்பி அந்த கேள்வியை உள்ள எடுத்துட்டு வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. எங்க எம் அப்துல்லா சொல்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. மாணிக்கம் தாகூர் மேலயோ ஜோதிமணி மேலயோ குறைஞ்சபட்சம் கண்டனங்கள் தெரிவிக்க மாட்டீங்க. எல்லா பழியும் தூக்கி நீங்க தேசிய தலைமை மேல இல்ல. எங்க தேசிய தலைமை மேல யாருங்க பழி போட்டா? முடிவை தேசிய தலைமை தான் சொல்லணும்னு சொல்றோம் நாங்க. புரியுதுங்களா? முடிவு தேசிய தலைமை கிட்ட இருந்து வரும். தேசிய தலைமை என்னன்ற தெளிவா விலாவரியா நீங்க சொல்றது எல்லாமே தேசிய தலைமை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். நீங்க திரும்பி அங்க என்ன இங்க என்னன்னு நீங்க எத்தனை வாட்டி அந்த கேள்வியை கேட்டாலும் இதுதான் பதில். இது சரிங்களா? அதாவது வந்து கட்சி நிலைப்பாடுக்கு தான் நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க கட்சி நிலைப்பாடுக்கு தான் கேள்வி கேட்கணும். இப்ப கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? தேசிய தலைமை சார். கட்சியோட கட்சியின் நிலைப்பாடு தேசிய தலைமை என்ன சார்? அப்போ கட்சிக்கு ஒரு சுயேட்சையான ஒரு முடிவு இல்லையா? காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலத்திற்கு ஒரு சுய முடிவு இல்லையா சார்? இல்ல நான் கேக்குறேன். இப்போ சார் நேஷனல் பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் அப்படிதான் சார் இருக்கும். மாநில தலைமை தேசிய தலைமை நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அந்த முடிவை நாங்க பின்பற்றுறோம் சொல்லியாச்சு சரிங்களா. மற்ற விஷயங்கள் எல்லாம் தேசிய தலைமை கண்டிப்பா அவங்க மிக விரைவில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டோம் சரிங்களா. பேசுறேன் விஜய், எப்படி பாக்குறீங்க மக்களுடைய தீர்ப்பு? இல்ல டிவிகேக்கு வந்து ஒரு பெருசா பொலிட்டிக்கல் அப்பீல் கிடையாது. அவங்க வந்து தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அவங்க சொல்ற அதாவது வந்து எந்த ஜனநாயகம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க ஸ்டாண்ட் அப் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொள்கை தலைவராக இருக்கிற அண்ணல் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் இழிவாக பேசினார் அண்ணல் அம்பேத்கரை. அதுக்கு டிவிக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு விஷயம். இன்னொன்று கேரளா நன்ஸை வந்து இந்துத்துவவாதிகள் எப்படி பண்ணாங்கன்றது நாடே அதுக்கு எதிராக நின்னுது சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அதே மாதிரி கிறிஸ்மஸ் நேரத்தில் சிறுபான்மையினர் மீது நாடு ஃபுல்லாக தாக்குதல் ஏற்படுத்துறாங்க. அதுக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒரு வார்த்தை ஒரு இடத்துலயாவது பேசுனீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாட்டு மக்களோட அடித்தட்டு மக்களோட குரல் வெளியை நினைக்கிற மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை அழிக்க நினைக்குது இன்னைக்கு பாஜக. அதுக்கு எதிரான உங்க நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி ஏன் உங்க கலைத்துறையில நீங்க சொல்றீங்களா கலைத்துறையில இருந்த ஏஆர் ரகுமான் மீதே மத ரீதியாக பல மத ரீதியாக அவர் ரொம்ப இழிவா பேசினாங்க. அதற்காக என்ன குரல் கொடுத்திருக்கீங்க? ஜனநாயகத்தை பத்தியோ இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்காம இவங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெரியல, கொள்கை நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இதுங்க சார் காங்கிரஸ் யாரு சார்? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி யார் சார்? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி சார் என்ன பண்ணிருக்கீங்க? என்ன மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கீங்க? நீங்க என்ன மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணீங்க? கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? அங்க உங்க தலைவர்கள் யார் களத்துல நின்னாங்க? களத்துல எங்க தலைவர் நின்னாங்க சார்? கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேட்டு எங்க தலைவர் களத்துல நின்னாங்க. உங்க தலைவர் யார் களத்துல நின்னா? கரூர் சம்பவம் நடந்த பிறகு எங்க மாநில தலைவர் எங்க கட்சி முன்னாடி நிர்வாகிகள் களத்துல நின்னாங்க. எங்க இருந்தீங்க? ஏர்போர்ட்ல பிரஸ் பார்க்காம போனீங்களே எங்க நீங்க? அதாவது வந்து பொலிட்டிக்கலாவும் சரி உங்க ஐடியாலஜிக்கலாவும் சரி எந்த நிலைப்பாடுமே தெரியல சார். இல்ல கனவு உலகத்துல இருந்து வாங்க. பகல் கனவு அறிக்கைகள் இல்ல கனவு உலகத்துல இருந்து வாங்க. இணைந்து விடலாம் என்பது உங்களுடைய அதெல்லாம் யாருமே பேசலாம். உங்க கனவு சார். நீங்க கனவுல பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா. பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு வாங்க. பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு வாங்க. அதாவது காங்கிரஸ் வரலாறு பாருங்க சரிங்களா. காங்கிரஸ் வரலாறு பாருங்க. நீங்க அதான் சொல்லிட்டேன்ல. நான் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு தெரியும்.